ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நரேஷ் கௌசி சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கிராசரி வந்துட்டு ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போயிருந்தோம். ஒரு தீபாவளிக்கு முன்னாடி போயிருந்தோம். ஸோ வீட்டுக்கும் சேர்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபாவளிக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே மோஸ்ட்லி பக்கத்தில் இருக்க லோக்கல் ஷாப்பில் அப்படி வாங்கிப்பேன். ஸோ வந்துட்டு டிமார்ட் வந்துட்டு இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளாக வந்துட்டு அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். சரி, அங்கே நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே க்ராசரி பண்ணிட்டோம் இப்போதைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அந்தளவுக்கு தான் பட்ஜெட்டும் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது வேறு ஏதாவது பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய சொல்லிட்டாங்க வேறு எதுவும் பார்க்காத, கிராசரி மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வீட்டு மளிகை ஜாமாக்கி எப்போ என்ன வாங்குறது நம்மளுக்கே தெரியும். ஸோ அது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு லிஸ்ட்டெலாம் எதுவும் நான் எடுக்கலை. ஏன்னா நான் வீட்டில் எதுவும் அவ்வளோ கிடையாது. அதனால சரி பேலன்ஸ் ஆகும். எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அது இல்லாமல் வேறு ஏதாவது இல்லாத ஜாமான் பார்த்து வாங்கிட்டு வருவேன். இந்த தடவை வந்துட்டு மொத்தமாகவே காலி ஆயிடுச்சு. மிளகாத்தூள் முதற்கொண்டு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு மிளகாத்தூளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு அதையும் ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தால் பாப்பா ஒரு பக்கம் அவள் ஒரு இது எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா. ஸோ நாங்கள் பண்ணுறதா அவள் பண்ணுறதெல்லாம் எடுத்து போட்டதெல்லாம் எடுத்து வைக்கிறதான்னு சொல்லிட்டு அதுலேயே பாதி இதுவாயிருச்சு. அவங்க கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கேப்பில் நான் அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லாம் வாங்கிட்டாலும் பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு சுத்தமாக போவே இல்லை, எட்டி கூட பார்க்கல. எப்படி நம்ம வாங்க மாட்டோன்ட்டு வந்தாச்சு. ஸோ நான் அடுத்த தடவை போய்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டைம் எதுவும் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டைரி ஐட்டம்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. பில் போடுறதுக்கு வந்துட்டு டைம் ஆயிரும் அப்படின்ட்டு. நாங்கள் போனதே ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான். ஸோ அதனால் டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பில் போட்டுட்டு வந்தாச்சு. எப்படி நான் வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமான் ஒரு 2 மாதத்துக்கு வரும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லவே வேணாம், டிமார்ட்டில் நிறையா ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. தீபாவளினால எதுவும் போட்டிருந்தாங்களா என்னன்னு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. நான் தடவை போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு நிறையா அந்த குலாப் ஜாமுன் ஐட்டம்ஸு, அப்புறம் பாயாசம் மிக்ஸு எல்லாமே வந்துட்டு நான் கம்மி ரேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நானும் வந்துட்டு குலாப் ஜாமுன் பாக்கெட்டை எடுத்துகிட்டு வந்தேன் தீபாவளிக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததோட மிளகாத்தூளுக்கு மட்டும் அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.